பிரபல யூடியூபரும் லயோலா முன்னாள் மாணவர் என்ற பெயரில் தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தி வருபவருமான ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு திடீரென மாயமாகியுள்ளார். அவரை போலீசார் தான் கடத்தி சென்றுள்ளதாக திருநாவுக்கரசரின் மனைவி சென்னை அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜி என்ற பெயரில் அரசியல் வியூகம் மற்றும் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருபவர் திருநாவுக்கரசு. இவர் சென்னை சூளைமேடு பகுதியில் வசித்து வருகிறார். அரும்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வருகிறார். நேற்று இரவு 2:30 மணி அளவில் இவரை சில நபர்கள் விசாரணைக்கு அழைத்து சென்றதாகவும், ஆனால் அவர் எங்கு இருக்கிறார் என்பது தெரியவில்லை என்றும், போலீசார் என்று கூறி சில கடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் அவரது மனைவி புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக காவல் ஆணையரிடம் சென்று தனது கணவரை நேற்று இரவு 2:30 மணி அளவில் காணவில்லை என்றும், தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் தேடப்பட்ட நிலையிலும் அவர் கிடைக்காத காரணத்தில் அவரை காவல்துறையினர் என்று கூறிக்கொண்டு வந்த நபர்கள் கடத்தி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருப்பதாகவும், தனது கணவரை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும், அது கணவருக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறியும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இரவு முதல் அவர் காணவில்லை என்றும், போலீசார் கைது செய்தார்களா அல்லது போலீசார் பெயரில் யாராவது கடத்தி சென்றாரா என்றும் தெரியவில்லை என்றும், எனது கணவரை மீட்டு தர வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த தேர்தல் கருத்து கணிப்பு பிறகாக சமூக வலைதளங்களிலும் யூடியூப் தளங்களிலும் அரசியல் நிகழ்வு குறித்து பேசி வந்ததாகவும், அது தொடர்பாக ஏதேனும் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவரது மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரும்பாக்கம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றிலிருந்து அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் அவர் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் தெரியவில்லை. உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் நேரடியாக சந்தித்து அவர் மனைவி புகார் தெரிவித்திருக்கிறார்.